வண்டி எந்த அளவுக்கு டிசைன் பண்ணியிருக்காங்க, அதே மாதிரி அதோட கையாளுமை திறன், பவர்ஃபுல் ரொம்ப இம்பார்ட்டன்ட், பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட், இயந்திரம் எப்படி இருக்கு அதை பற்றி நான் உங்களுக்கு இப்போ காமிக்க நிச்சயமாக பார்க்கணும். இட்டியாஸ் கிராஸில் 3 விதமான என்ஜின் வடிவமைப்பு வருது. பெட்ரோலில் வந்து 2 என்ஜின் ஆப்ஷன், ஒன்று வந்து 1.2 லிட்டர் என்ஜின் வரும், ஒன்று வந்து 1.5 லிட்டர் என்ஜின் வரும். இன்னொன்று வந்து டீசலில் பார்த்தீங்கன்னா 1.4 லிட்டர் என்ஜின், 2 மாடலுக்குமே மொத்தம் 4 வேரியண்ட் வரும். பெட்ரோலில் 1.2 தான் 1200 சிசி வரும் உங்களுக்கு, 80 குதிரை திறன் வரும் பவர் உங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி இருக்கும். 1.5 லிட்டர் அதாவது 1500 சிசி வந்து டாப் மாடல் வண்டி. அந்த டாப் மாடல் வண்டியில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 90 குதிரை திறன் பிஹெச்பின்னு சொல்லுவாங்க, அது வரும். இப்போ டீசல் இன்ஜினில் பார்த்தீங்க அப்படின்னா 2 மாடல் வருது. டீசல் இன்ஜினில் 1400 சிசி அப்படின்னு சொல்லுவாங்க, அது 68 குதிரை திறன் இருக்கும். இன்னொன்று டார்க் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் இன்ஜினை பொறுத்த வரைக்கும். ஸோ 170 NM டார்க் அப்படின்வாங்க. 170 NM டார்க்ன்றது ஒரு சின்ன ரக வெஹிக்கிளுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல டார்க் அப்படின்வாங்க. டொயோட்டாவில் இந்த டீசல் இன்ஜினில் ஃப்ளாட் டார்க் அப்படின்வாங்க. சீக்கிரமாக கியர் மாற்றணும், அடிக்கடி கியர் மாற்றணும் அப்படி வந்து கிடையவே கிடையாது. நீங்கள் ஒரு 60ல் போயிட்டுருக்கீங்க அப்படின்னா அப்படியே விட்டிங்கன்னா கூட உங்களுக்கு என்ஜின் நாக்கிங் இருக்காது. எவ்வளோக்கு எவ்வளோ என்ஜின் நாக்கிங் அப்படி இல்லாமல் இருக்குதோ அந்த என்ஜின் வந்து லைஃப் டைம் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த என்ஜினோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா D4Dன்னு சொல்லுவாங்க, டைரக்ட் ஃபோர் ஸ்ட்ரோக் டீசல் என்ஜின். டொயோட்டாவே டீசலுக்கு ரொம்ப ஃபேமஸ். இதோட டீசல் என்ஜின் உலகத்தரம் வாய்ந்த டீசல் என்ஜின். அது இல்லாமல் இது 4th ஜென்ரேஷன் பேட்டன்ட் டெக்னாலஜி இந்த வண்டி. இன்ஜெக்டர் பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட் டெக்னாலஜி இன்ஜெக்டர் யூஸ் பண்ணுறாங்க. அதனால் உங்களுக்கு இதோட ரிலையபிலிட்டி சொல்கிறாங்க இல்லையா, QDR சொல்லியிருந்தோம் இல்லையா, குவாலிட்டியான என்ஜின், டியூரபிள் என்ஜின், ரிலையபிள் என்ஜின். இந்த வண்டியை வாங்கி எங்கே வேணாலும் போகலாம் நீங்கள். அடுத்து இந்த வண்டியோட தொழில்நுட்பங்கள் கேட்டிருந்தீங்க இல்லையா, டொயோட்டாவோட இன்ஜின் சந்தையில் டொயோட்டா இன்ஜின் அப்படின்னாலே அதுக்கு ஒரு தனி வரவேற்பு இருக்கும். டொயோட்டா விற்கணும்னு முடிவு பண்ணீங்க அப்படின்னா இமீடியட்டாக பையர்ஸ் வந்து வாங்கிட்டு போயிடுவோம். அந்த மறுமதிப்பீடு வந்து மறுமதிப்பீடு சந்தையில் மறுமதிப்பீடு அது டொயோட்டாவோட வெஹிக்கிளுக்கு மட்டும்தான் இன்னைக்கும் இந்தியாவில் 80% இருக்கு. இதோட டெக்னாலஜி ஏன் இவ்வளோ நல்லா இருக்கு அப்படின்னா இந்த வண்டியிலேயே உங்களுக்கு வந்து இன்டர்கூலர் கொடுத்துருக்காங்க, டர்போ சார்ஜர் கொடுத்துருக்காங்க. டர்போ சார்ஜரும் இன்டர்கூலர் என்ன பண்ணும் அப்படின்னா உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் ஜாஸ்தி பண்ணும். இந்த கூலண்ட்ன்றது பழைய காலத்தில் நீங்கள் சினிமாவில் பார்த்துக்கலாம், வண்டியிலேருந்து புகை வரும், ஹீரோ போய் தண்ணி மொண்டுட்டு வருவாரு, ஊற்றுவாரு, ரேடியேட்டரில் ஊற்றுவாரு, வண்டி கூலானோன்னு வண்டி ஓட்டுவார். டொயோட்டாவில் அந்த பிரச்சனை கிடையாது. இது வந்து 1,20,000 கிலோமீட்டர் தான் நாங்கள் ரீப்ளேஸே பண்ணுவோம். 1,20,000 கிலோமீட்டர் வரைக்கும் இந்த கூலண்ட்டை நீங்கள் ரீப்ளேஸ் பண்ண தேவையில்லை. ப்ளஸ் இந்த டிரான்ஸ்மிஷன் ஆயில், கியருக்கு ஆயில் தேவைப்படும், கியர் மாத்திரம் இல்லையா, அந்த டிரான்ஸ்மிஷன் ஆயில் வந்து லைஃப் டைம் நீங்கள் மாற்றவே தேவையில்லை. நாங்கள் டொயோட்டாவில் ஊற்றி அமிச்சதோடு போதும். வண்டி வந்து யூஸ் பண்ணவே முடியாதுன்னு ஒரு லெவல் வர வரைக்கும் அது இருக்கும். டேங்க் கெப்பாசிட்டின்னு பார்த்தீங்க அப்படின்னா 45 லிட்டர் டேங்க் கெப்பாசிட்டி. ஸோ எதுக்கு 45 லிட்டர் டேங்க் கெப்பாசிட்டி அப்படின்னா இங்கேருந்து நீங்கள் தொலைதூர பயணம் போகிறீங்க, நீங்கள் அடிக்கடி வந்து எந்த ஒரு பெட்ரோல் பங்க் எங்கேயும் நிற்கணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா இதோட ஃபியூல் எஃபிஷியன்சி மைலேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து இப்போ 3 என்ஜின் ஆப்ஷன் இருக்குது. 1.2 லிட்டர் பெட்ரோல், 1.5 லிட்டர் பெட்ரோல் அண்ட் 1.4 லிட்டர் டீசல். இப்போ 1.2 லிட்டர் பெட்ரோல் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 18.31 கிலோமீட்டர் பர் லிட்டர். இது வந்து ARI சர்டிஃபைட். பட் உங்களோட கையாளுமை திறன், ஓட்டுத்திறன்லாம் மாறும், ஒவ்வொரு வாடிக்கையாளருக்கும் மாறும். ஸோ அப்படி வந்து ஓவரால் ஒரு ஆவரேஜ் ஃபியூல் எஃபிஷியன்சி சிட்டிலேயோ ஹைவேஸ்லேயோ பார்க்குறீங்க அப்படின்னா 1.2 லிட்டர் பெட்ரோல் என்ஜின் உங்களுக்கு சாலிடாக 14 to 16 கொடுக்கும். இது ஒரு 1500 சிசி பெட்ரோல் என்ஜின் டாப் மாடல் இருக்கு இல்லையா, அது என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு 12 to 16 கொடுக்கும். இதே மாதிரி டீசல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிட்டியில் இது வந்து 23.59 ARI சர்டிஃபைட், ஆட்டோமொபைல் ரிசர்ச் அசோசியேஷன் ஆஃப் இந்தியா சர்டிஃபை பண்ணது வந்து 23.59 அண்டர் ஸ்டாண்டர்ட் கண்டிஷன்ஸ். பட் அண்டர் ஸ்டாண்டர்ட் கண்டிஷன் நம்ம வந்து நடைமுறை வாழ்க்கையில் சாத்தியம் இல்லை, முடியாது. ஸோ அப்படி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கஸ்டமர் ஃபீட்பேக், இட்டியாஸ் லிவாவாக இருக்கட்டும், இட்டியாஸ் கிளாஸ் டீசல் என்ஜினுக்கு கஸ்டமரோட ஃபீட்பேக்கு 18 to 20 சிட்டிக்குள்ளே கிடைக்குது. ஹைவேஸில் போனாங்க அப்படின்னா 20 to 23, 24 வரைக்கும் கிடைக்குது. சரி, இப்போ இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்ம நிறைய மலை பிரதேசங்களில் கோடைக்காலம் நிறைய சுற்றுலா போகும்போது நிறைய வளைவுகள் வந்துட்டு இருக்கும். இப்போ மலை பிரதேசங்களை பயணிக்கும் போது வாகனத்தோட கட்டுப்பாடு எப்படி இருக்கும், அதோட வளையும் திறன், டர்னிங் ரேடியேஷன், அதை பற்றி சொல்லுங்க கார்த்திக். இப்போ வந்து டர்னிங் ரேடியஸ் செக் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து மலை பிரதேசம் தான் போகணும்னு அவசியம் கிடையாது. இன்றைக்கி சிட்டியில் வண்டி ஓட்டுறதுக்கே உங்களுக்கு வந்து டர்னிங் ரேடியஸ் ரொம்ப நல்லா இருந்தால் தான் தேவை. ஏன்னா எந்த நேரத்தில் எந்த வண்டி வரும்ன்றது நம்மளுக்கு தெரியாது. அண்ட் நேரோ ரோட்ஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது சிட்டியில். அப்படி பார்க்குறச்ச 4.8 மீட்டர்
அதாவது 4.8 மீட்டருக்குள்ளே இந்த வண்டி முழு சுற்றளவு திரும்பிடும். சரி, இப்ப இயந்திரத்தை பத்தி பார்த்தாச்சு. இன்னும் அடுத்து எந்தெந்த பகுதிகள் பார்க்க போறோம்? அடுத்து வந்து இந்த வண்டியோட கட்டமைப்பு பார்க்க போறோம். கட்டமைப்பு, பாதுகாப்பு அம்சங்கள், கட்டமைப்பு, டயர், வீல் எல்லாத்தையும் பார்க்கலாம். விட்டியாஸ் கிராஸோட கட்டமைப்பு பார்த்தீங்க அப்படின்னா டொயோட்டால GOA பாடின்னு சொல்லுவாங்க, குளோபல் அவுட்ஸ்டாண்டிங் அசஸ்மெண்ட். அது வந்து ஒரு ஸ்டடி. அந்த ஸ்டடி பண்ணி தான் இந்த வண்டியை டிசைன் பண்ணுவாங்க. அதாவது என்ன ஆனாலும், ஏதோ ஒரு விபத்து நேர்க்குது, ஏதாவது நடக்குது அப்படின்னா, ஒரு இம்பாக்ட் நடக்குது அப்படின்னா இந்த பகுதியிலிருந்து இந்த பகுதி வரைக்கும் தான் மடங்கும். இந்த பேசஞ்சர், அதாவது பயணிகள் உட்கார்ற ஒரு கேபின் வந்து எப்பவுமே வந்து சேஃபாக இருக்கணும் அப்படின்றத கருத்தில் வச்சு இந்த டிசைன் பண்ணியிருக்காங்க. கொலிஷன் அப்சார்பிங் பாடி அப்படின்னு ஒரு டெக்னாலஜி இருக்குது. அந்த டெக்னாலஜி வச்சு தான் இது பண்ணியிருக்காங்க. இந்த கிளாடிங்ஸ் எல்லாம் போட்டிருப்பாங்க. இதெல்லாம் வந்து வெளியில் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா இந்த ஒரு ஃபினிஷ் வராது, இந்த தரம் வராது. இந்த வீல் பற்றி சொன்னேன் இல்லையா, இது வந்து 15 இன்ச் டைமண்ட் கட் அலாய் வீல் சொல்லுவாங்க. இந்த அலாய் வீல் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக அலுமினியம் கலரில் இருக்கும். இது வந்து பிளாக் அண்ட் சில்வர் ஃபினிஷில் உங்களுக்கு டைமண்ட் கட் அலாய் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கிரவுண்ட் கிளியரன்ஸ் 174 mm கிரவுண்ட் கிளியரன்ஸ். இந்த கிரவுண்ட் கிளியரன்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது 174 mm கிரவுண்ட் கிளியரன்ஸ். நீங்கள் எந்த விதமான ஒரு ரோடு, சாலை பயணிக்கலாம். அதை பற்றி எந்த ஒரு உங்களோட வண்டியோட அடிப்பாகம் வந்து அடிபடும், இல்லை தேயும் அப்படின்ற எந்த ஒரு பயமும் அச்சமும் இன்றி நீங்கள் இந்த வண்டி யூஸ் பண்ணலாம். உள்ள உட்காந்துட்டு போறதுக்கு எப்படி இருக்கும்? நிச்சயமா பார்க்கணும். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லையா? அது ரொம்ப முக்கியத்துவம். அதை பார்க்கலாம். கார்த்திக், வாங்க உட்காருங்க. எப்படி இருக்கு கார்த்திக்? உங்களுக்கு சௌகரியமா இருக்கா? நிச்சயமா உட்காந்தனே ஒரு புது அனுபவம் நிச்சயமா எனக்கு கிடைக்குது. ஏன்னா அதை நான் சொல்லி ஆகணும். ஏன்னா நம்ம ஒரு நீண்ட தூரம் பயணம் போறோம் அப்படின்னா ஒரு இருக்கை தான் நம்ம வந்து ஒரு சொகுசான ஒரு பயணத்துக்கு ஒரு முக்கிய அடித்தளமா இருந்துட்டு இருக்கு. இப்போ இதை பத்தி எனக்கு தெரியாத பல விஷயங்கள் இருக்கும், அதை நீங்களே சொல்லுங்க. கண்டிப்பா கார்த்திக். கார்த்திக், இதோட சீட்டோட டிசைன் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சீட் எவ்வளவு தூரம் நீங்க பின்னோக்கி தள்ளினாலும் பின்னாடி உட்கார்றவருக்கு நல்ல நீ ரூம் அப்படின்வாங்க. இந்த முட்டி வந்து காலோட முட்டி இருக்கு இல்லையா, அது வந்து பின்னாடி சீட்ல படக்கூடாது. ப்ளஸ் உங்களுக்கு ஹெட் அட்ஜஸ்டபிள் ஹெட்ரஸ் இருக்கு, ஹைட் அட்ஜஸ்டபிள் ஹெட்ரஸ் இருக்கு. அதனால உங்களுக்கு வந்து உங்களோட ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்க ஹைட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். தொலைதூர பயணங்களுக்கு அது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். இன்னொன்று, இந்த கண்ணாடி முழுசா இறங்காது. ப்ளஸ் உங்களுக்கு பெரிய வியூ ஏரியா இருக்கும். இதனால என்ன அப்படின்னா, சின்ன குழந்தைங்களை நீங்க எடுத்துன்னு போறப்போ அவங்க இது கூட விளையாட முடியாது. இதோட கண்ட்ரோல் சுவிட்ச் அங்க இருக்கு. இதனால அவங்க மேல கையை போட்டு இந்த வெளியே தங்கி அது அந்த ஒரு பயம், அந்த அச்சம் உங்களுக்கு இருக்காது. இன்கேஸ் நீங்க ஒரு பெட் எடுத்துட்டு போறீங்க அப்படின்னா அதையும் உங்களுக்கு பாதுகாப்பா இருக்கும். வண்டியோட பின்புறம் உட்காந்து எப்படி பார்க்கறது அப்படின்னு விஷயம் அனுபவிச்சேன். நிச்சயமா ரொம்ப அருமையா இருந்துச்சு. இப்ப பின்புறம் வந்து பார்க்கணும்ல வாகனத்தோட. கார்த்திக், இந்த வண்டியோட டிசைன் சொன்னா இல்லையா, ஒரு மூர்க்கத்தனமான இல்லை ஒரு அசுரத்தனமான டிசைன் சொல்லியிருந்தா இல்லையா, அந்த டிசைன் முன்னாடி எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாங்க. முன்னாடி மட்டும் நான் நல்லா கொடுத்துட்டு பின்னாடி இல்லாமல் இருக்கக்கூடாது இல்லையா. அதனால பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா ரியர் வியூ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இதோட ஸ்பாய்லர் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஸ்போர்ட்டி. நான் சொன்னேன் இல்லையா, இது எல்லாமே ஜப்பானில் டிசைன் பண்ணது. ஸ்போர்ட்டியான ஒரு ரியர் ஸ்பாய்லர். இந்த ரியர் ஸ்பாய்லர் என்ன பண்ணும் அப்படின்னா உங்களுக்கு ஹை ஸ்பீடில் ஸ்டெபிலிட்டி கொடுக்கும், ப்ளஸ் லுக்கு கிடைக்கும். ஹை மவுண்ட் ஸ்டாப் லேம்ப்பு, இந்த டீஃபாகர், ரியர் வைப்பர் இருக்கும். ப்ளஸ் உங்களுக்கு வித்தியாஸ் பேட்சிங் இருக்கும். இதனால வந்து ஒரு பிராண்ட் ஐடென்டிட்டி கிடைக்கும். இதில் ப்ராக்டிகாலிட்டி என்ன அப்படின்னு பார்க்குறச்ச, ஆமாம், உட்புற அமைப்பு பின்னாடி, அதாவது உங்களோட கார்கோ சுமை எவ்வளோ தூரம் எடுத்துகிட்டு போகலாம், எவ்வளோ எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்றதுக்கு இது வந்து வைட் லோடிங் ஜோன் சொல்லுவாங்க. சரிங்களா? வைட் லோடிங் ஜோன் இருக்கிறதால ஒரு பொருள் எடுத்து நீங்கள் குனிஞ்சு வைக்க தேவையில்லை. நீங்கள் அப்படி எடுத்து அப்படியே வச்சிடலாம். 251 லிட்டர் பூட் ஸ்பேஸ். இந்த ஒரு செக்மெண்ட்டில் இதுதான் வந்து ஒரு பெரிய அளவான ஒரு கொள்ளளவு கொண்ட ஒரு கார். இது இல்லாமல் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா இருக்கு வேணும் அப்படின்னா, நீங்கள் 2 பேர் தான் போகிறீங்க அப்படின்னா இந்த லேட்ச் நீங்கள் எடுத்துடலாம். லேட்ச் எடுத்துட்டு அங்கே சீட்டை ஹோல்ட் பண்ணிடலாம். இப்போ உங்களுக்கு பெரிய அளவுக்கு பூட் ஸ்பேஸ் கிடைக்குது. நீங்கள் 2 பேர் தான், ஒரு கணவன் மனைவி மட்டும் போகிறாங்க, நிறைய திங்ஸ் எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னா தாராளமாக அதை எடுத்துகிட்டு போகலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட குறைஞ்சபட்சம் ஒரு 1000 லிட்டர் கொள்ளளவு, ஒரு மினி வேன் அளவுக்கு கொள்ளளவுக்கு நீங்கள் வைக்கலாம்.